மக்கள் மொழி, நம்முடைய மொழி. இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுகின்ற உயரிய பணியை செய்கின்ற அந்த உயர்ந்த மனிதர் வேலுமணியினுடைய பிள்ளை. அவரை ஊக்கப்படுத்த வேண்டும். அவருடைய துணைவியார், குடும்பம், அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்திருக்கிறேன். திருப்பூரிலே 11 மணிக்கு எங்களுக்கு நிகழ்வு இருந்தாலும் கூட நான் உணவார மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த தாய் தமிழ் பள்ளி மிகப்பெரிய சாதனைகளை சரித்திரத்திலே இடம்பெற போகக்கூடிய மாமனிதர்களை இந்த பள்ளி உருவாக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. தமிழிலே படித்தால் சாதிக்க முடியுமா என்று எண்ணுபவர்களுக்கு மத்தியிலே சாதிக்க முடியும் என்று இங்கே காண்பித்திருக்கின்றார் காவியா. பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை பள்ளியிலே படித்து 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்விலே 479 475க்கு மேற்பட்ட மதிப்பெண்களை அவர் பெற்றிருக்கிறார். நிச்சயமாக தமிழிலே படித்தவர்கள் சாதிக்க முடியும் என்பதற்கு அது ஒரு சான்று. அவருடைய தாயார் இளமதி என்கின்ற சர்க்கரை அம்மான். சரியா? நான் அந்த குறிப்பை மின்னஞ்சலிலே எனக்கு எழுதி அனுப்பியிருக்கின்ற அந்த குறிப்பை பார்த்து விட்டு என் உள்ளத்தை தொட்டது. இந்த பெரியவர் வேலுமணி அவர்கள் வறுமையோடும் வெறுமையோடும் போராடி கொண்டிருந்த நேரத்தில் என் தமிழை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக அதனுடைய அடையாளமாக இந்த பள்ளியை அவர் நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் எந்த ஊதியத்தையுமே எதிர்பார்க்காமல் இங்கே அளப்பரிய தியாகத்தோடு பணியாற்றியவர் இளமதி என்று குறிப்பிட்டிருந்தது என் உள்ளத்தை தொட்டது. நான் குணமாற அவரை வாழ்த்துகிறேன். நான் என்னுடைய மாவட்டம் புதுக்கோட்டையிலே மிகச்சாதாரணமான ஒரு அரசு பள்ளியிலே பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளியிலே எல்லாம் படித்து விட்டு நான் வந்தேன். சென்னையிலே முதுகலை படிக்கின்ற பொழுது சென்னை லயோலா கல்லூரியிலே நான் படித்த அன்றைக்கு சட்டக்கல்லூரியிலே நான் படித்த பொழுது நான் இந்திய குடிமைப்பணி தேர்வை எழுதினேன். சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் என்று சொல்லக்கூடிய IAS-க்காக தேர்வை எழுதுகின்ற பொழுது அன்றைக்கு நான் சட்டக்கல்லூரி மாணவன், முழு நேர மாணவன். இன்னொரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்திலே நான் முழு நேர பணியாளனாக வேலை செய்கிறேன். அதே போல அன்றைக்கு அரசினுடைய பயிற்சி மையம் அண்ணா நகரிலே இருந்த பயிற்சி மையத்திலும் நான் முழு நேர பயிற்சியாளனாக நான் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே 3 இடங்களில் எனக்கு மிகவும் சிரமம். நான் IAS பயிற்சி எடுக்க வேண்டும், நான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் முழு நேரம் வேலை செய்ய வேண்டும், சட்டக்கல்லூரியிலே சட்டம் படிக்க வேண்டும். ஆனால் அங்கே படிக்கக்கூடிய அந்த பயிற்சி நிலையத்திலே படிக்கக்கூடிய 50 மாணவர்கள் என்னை போன்று 49 பேர், நான் 50வது ஆள். இவர்கள் எல்லோருமே அங்கே தங்கி முழு நேரமாக படிக்கிறார்கள். நானும் சட்டக்கல்லூரியிலே படித்துக் கொண்டு அந்த தொண்டு நிறுவனத்திலே வேலை செய்வதற்காக குடிசை பகுதியிலே எல்லாம் மிதிவண்டியிலே சென்று ஏறக்குறைய 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஒரு நாள் மிதிவண்டியிலே சென்று எப்பொழுதாவது இந்த பயிற்சி நிலையத்திற்கு வருவேன். குறிப்புகளை வாங்கி செல்வதற்காக, நோட்ஸ் வாங்கி செல்வதற்காக வருவேன். அப்பொழுது அந்த பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல்நிலை தேர்வு வந்தது. 50 பேர்களிலே 3 பேர் தேர்வானார்கள். அதிலே நானும் ஒருவன். 3 பேர். அடுத்தது முக்கிய தேர்வு என்று சொல்லக்கூடிய மெயின் எக்ஸாமினேஷன், அதிலே 2 பேர் தேர்வானார்கள். அந்த 2 பேரிலே நானும் ஒருவன். அதற்கு பிறகு டெல்லிக்கு நேர்முக தேர்வு, பர்சனாலிட்டி டெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய நேர்மையினுடைய சிகரமாக விளங்கிய இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை பணியிலே பணியாற்றி நேர்மையினுடைய உச்சத்தை தொட்ட நம்முடைய நண்பர் நாகல்சாமி அவர்கள், அவருக்கும் தெரியும் அந்த தேர்விலே அவரும் அது போன்ற தேர்வுகளை எல்லாம் அவரும் சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். டெல்லிக்கு செல்லுகிறேன். அங்கே டெல்லிக்கு சென்றால் முதல் முறையாக டெல்லி பட்டணத்தை பார்க்கிறேன். இந்த தேசத்தினுடைய தலைநகராக விளங்கக்கூடிய டெல்லி UPSC வளாகத்திலே எங்களுக்கு நேர்முக தேர்வு. எனவே நான் செல்லுகிறேன். சென்றால் அங்கே கேள்விகளை கேட்கிறார்கள். சட்டக்கல்லூரி மாணவன். நான் சென்றதோ 80களினுடைய இறுதியில், 90ஐ தொடுகின்ற நேரம். அப்பொழுது இங்கே பாரதி சொன்னாரே, இந்த மண் இந்த மொழிக்காக போர்க்களமானது என்று சொன்னாரே. நூற்றுக்கணக்கானவர்கள் நம்முடைய சமூகத்தினுடைய மகத்தான அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த மொழிக்காக மாண்டு போனார்களே, அந்த வரலாற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டில் எப்பொழுது பார்த்தாலும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்துகிறீர்களே என்று என்னை பார்த்து கேட்டார்கள் சட்டக்கல்லூரி மாணவன். நான் அப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் இல்லை. ஆனால் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தை நினைவுகூர்ந்து என்னிடத்திலே கேட்கிறார்கள். நான் விளக்கம் சொல்லுகிறேன். பாரதி எப்படி உணர்வு பூர்வமாக இன்றைக்கு எடுத்து சொன்னாரோ
அதை போல நான் சொல்லுகிறேன், எப்படி வரலாற்று பின்னணி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் என்று நான் சொல்லுகிறேன். அப்பொழுது இறுதியாக கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் சொல்லுகிறீர்களே தமிழ் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லுகிறீர்களே, இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை வைக்கலாம் என்று கேட்கிறார். எனக்கோ ஒரு 25 வயது இளைஞர். நான் ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாயினுடைய பிள்ளை, ஒரு கிராமத்து ஒரு எளிய மனிதனுடைய பிள்ளை. முதன்முறையாக டெல்லி பட்டணத்திற்கு சென்றிருக்கிறேன். அந்த நேர்முக தேர்வில் வென்றுவிட்டால் நான் ஒரு IAS அதிகாரி. அந்த வாய்ப்பை நெருங்கிவிட்டேன். நெருங்கி இருக்கின்ற நேரத்தில் இவர் கேட்கிறார், இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக எந்த மொழியை வைக்கலாம்? Tell me which language that can be made as the official language of government of India என்று கேட்கிறார். எனக்கு IAS வாய்ப்பு அருகே வந்திருக்கிறது. நான் ஒரு சாதாரண கிராமத்து எளிய மனிதனுடைய பிள்ளை. இந்த நேரத்தில் நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கொஞ்சம் கூட தயக்கமில்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு மேலான இலக்கிய இலக்கண பெருமை கொண்டு உலகத்தினுடைய மூத்த மொழியாக விளங்கக்கூடிய எங்களுடைய தாய்மொழியான தமிழ் மொழி என்ற தேசத்தில் you can make Tamil as the official language of government of India, as it is abundantly rich in its literature and grammar, and it is the oldest living language across the globe என்று ஆங்கிலத்திலே சொன்னேன். இந்த தைரியம் எப்படி எனக்கு வந்தது? நான் எந்த அரசியல் கட்சியிலையும் உறுப்பினர் அல்ல, எந்த தமிழ் மன்றத்திலும் நான் உறுப்பினர் அல்ல. நான் ஒரு கிராமத்து எளிய விவசாயினுடைய பிள்ளை. ஒருவேளை அந்த துணிச்சல் வந்திருக்கலாம். அதற்கு மேலாக நான் தமிழ் வழியிலே படித்திருந்த காரணத்தினால் என்னை அறியாமல் இந்த மகத்தான அன்பிற்குரிய பிள்ளைகளே, இந்த பள்ளிகளிலே படிக்கின்ற பிள்ளைகளும் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்தினுடைய உச்சாணி கொம்பாக விளங்கக்கூடிய IAS IPS மிக எளிதாக உங்களால் தொட முடியும் என்பதற்காக இந்த உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு கூட நம்முடைய அன்பிற்குரிய நண்பர் ஆவணப்பட இயக்குனர் வினோத்குமார் அவர் ஆங்கில மாயையை பற்றி சொல்லி இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் ஆங்கில மாயை. நான் 2 மாவட்டத்திலே ஆட்சியராக இருந்திருக்கிறேன், கலெக்டராக இருந்திருக்கிறேன். 2 நாமக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்தில் ஒரு நாள் மதுரை மாநகரிலே ரேஸ்கோர்ஸ் பகுதியிலே நான் தணிக்கை செய்கிறேன். ரேஷன் கடையை தணிக்கை செய்கிறேன். அப்பொழுது தணிக்கை செய்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது ஒரு 70 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண்மணி, ஒரு முதிய பெண்மணி வருகிறார். அவர் வந்து, ஐயா எனக்கு உதவி செய்கிறது, என்னமா வேண்டும் என்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஐயா எனக்கு பிஞ்சன் கொடுங்கள் அப்படி என்று கேட்கிறார். பிஞ்சனா? எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா பிஞ்சன்கிற? வேற ஒன்றும் இல்லை, பென்ஷனை தான் ஆயா பென்ஷனை பிஞ்சுங்கிறாங்க. ஓஏ பென்ஷன் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா ஓல்டேஜ் பென்ஷனுங்கிறத ஆயா சுருக்கமாக, சரி ஆயா உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறேன். லட்சுமி அப்படிங்கிறேன். சரி முகவரி சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஐயா அப்படிங்கிறேன். முகவரி சொல்லுங்க அப்படிங்கிறேன். ஐயா என்ன சொல்கிறீங்க? முகவரி சொல்லுங்க ஐயா அப்படிங்கிறேன். ஐயா சொல்கிறது புரியலையா? முகவரி ஐயா ஒன்றும் புரியலையா அப்படின்னு மீண்டும் 3 முறை சொல்லுறேன். முகவரி சொல்கிறதுக்கு ஆயாவுக்கு தெரியலை. அட்ரஸ் சொல்லுங்க ஐயா அப்படின்னு. அப்படி சொல்லுங்க ஐயா, நம்ம மொழியில் புரிகிற மாதிரி அப்படின்னு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் மதுரையில் இன்றைக்கு ஆங்கிலம் ஆயா வரைக்கும் போய்விட்டது என்பது அப்பொழுதுதான். இந்த ஆங்கில மாயை இன்றைக்கு பரவி கிடப்பதை எம்மால் உணர முடிகிறது. நான் நாமக்கல் மாவட்டத்திலே ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் கொல்லிமலையிலே வல்வில் ஓரி விழா நடத்துகிறோம். அந்த விழாவிற்காக நான் முதன்முறையாக மலர் கண்காட்சியை கொல்லிமலையிலே ஏற்பாடு செய்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற பொழுது நாய் கண்காட்சியையும் நடத்துகிறோம். பல்வேறு விதமான நாய்கள் சேலம், ஈரோடு, நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நகரங்களில் இருந்தெல்லாம் அங்கே வந்து அந்த நாய் கண்காட்சிகளை இடம்பெறுகிறார்கள். அப்பொழுது அந்த நாய்க்கு ஒரு பயிற்றுனர் கட்டளையிடுகிறார். டைகர் கம் ஹியர் அப்படிங்கிறார். டைகர் கம் ஹியர், சிட் டவுன், ஸ்டாண்ட் அப், ஜம்ப், வாக் என்று சொல்லுகிறார். அது அப்படியே செய்கிறது. அப்பொழுதுதான் தெரிந்தது, என் தமிழ்நாட்டில் நாய்க்கு கூட ஆங்கிலத்திலே பேசினால் தான் மரியாதை இருக்கிறது என்று. இப்படிப்பட்ட மாயைகளில் இன்றைக்கு தமிழர்கள் உழந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகரிலே நான் அன்றைக்கு ஒரு தெருவழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டி யூஸ் மீ என்று எழுதியிருக்கிறது. குப்பை தொட்டி கூட இந்த தேசத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய அவலம் இருக்கிறது அல்லவா? இதை நான் பார்க்கிறேன். இது சரியானதா?
இது விஞ்ஞானபூர்வமானதா, உளவியலாக சரியானதா என்று சொன்னால் இது மாயை, ஒரு மனநோய் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. நமக்கு தெரியும், ஐரோப்பாவிலே பிரான்ஸ் தேசமும் இங்கிலாந்து தேசமும் இருக்கிறது. நம்மை ஆண்டவர்கள் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர்கள், ஆங்கிலேயர்கள். புதுச்சேரியை ஆண்டது பிரெஞ்சுக்காரர்கள். பிரான்சுக்கும் இங்கிலாந்திற்கும், லண்டனுக்கும் பாரிஸுக்கும், இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் இடையே இருப்பது ஒரு ஆங்கில கால்வாய். அந்த ஆங்கில கால்வாய் வழியாக இன்றைக்கு ரயில் பயணமே இருக்கிறது. ரயில் போக முடியும் இங்கிலாந்திலிருந்து அங்கே பிரான்சுக்கு, ரயில் போக முடியும் ஆங்கில கால்வாய் வழியாக. ஆனால் இங்கிலாந்திலிருந்து பிரான்சுக்கு ஆங்கிலம் போக முடியாது என்பதுதான் உண்மை. பிரெஞ்சு மக்கள் தங்களுடைய மொழியை பேசினால் தான் மதிப்பார்கள். பல பேர் நினைக்கிறார்கள் ஆங்கிலம் உலகெங்கும் இருக்கிறது என்று. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆங்கிலம் இருக்கக்கூடியது இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, இவைகளை தவிர வேறு எந்த தேசத்திலும் இல்லை. மிகப்பெரிய அளவிற்கு சாதித்த முன்னேறிய நாடுகள் எல்லாம் தங்களுடைய தாய்மொழியிலே அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை படிப்பித்திருக்கிறார்கள், கற்பித்திருக்கிறார்கள், மாணவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த தேசம் முன்னேறி இருக்கிறது. அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, பிரான்ஸாக இருந்தாலும் சரி, ஜெர்மனியாக இருந்தாலும் சரி, சீனாவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் இதுதான் நிலைமை. ஆனால் தமிழர்கள் மத்தியில் இன்றைக்கு மிக மிக பெரிய அளவிற்கு தாழ்வு மனப்பான்மை, விளைவு புற்றீசல்களைப் போல இன்றைக்கு இந்த நர்சரி பள்ளிகள், ஆங்கில பள்ளிகள் எங்கும் இருக்கின்றன. எனவே தமிழில் கற்பிப்பது என்பது இன்றைக்கு உளவியலாளர்கள், கல்வியாளர்கள் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். அதுதான் குழந்தைக்கு ஆரோக்கியமான கல்வியை கொடுக்கக்கூடியது. அவர்களுடைய சிந்தனை ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய கல்வி தாய்மொழி கல்வி. அப்படிப்பட்ட மேம்படுத்தப்பட்ட சிந்தனையாளர்கள் வளர்ந்தால்தான் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான பங்களிப்பை செய்வார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த தாய்மொழி கல்வி அவசியம். அதை மிகச்சிறப்பாக இன்றைக்கு பாரதி நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தந்தை பெரு வேலுமணி அவர்கள் மிகச்சிறந்த இந்த தாய் தமிழுக்கான பணியை ஆற்றி இருக்கிறார். எனவே இதை ஆதரிக்க வேண்டிய கடமை நம் அத்துணை பேருக்கும் இருக்கிறது. பாரதியுடைய பணி தொடரட்டும். அந்த குடும்பம் முழுக்க முழுக்க அது தியாக குடும்பம், தியாக குடும்பம். நாம் நினைக்கிறோம் விடுதலை போராட்டத்திற்கு பாடுபட்டவர்கள் மட்டுமே தியாகிகள் அல்ல. இந்த மொழிக்காக, இந்த மொழியினுடைய மேன்மைக்காக, இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காக பாடுபடக்கூடிய இவர்களை போன்றவர்களும் தியாகிகள். எனவே நம்முடைய தமிழர்களுக்கு நான் சொல்லுவது, இது நம்முடைய மொழி. இந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும். நானே மாவட்ட ஆட்சித்தலைவராக இதுபோன்று ஊரக பகுதிகளுக்கு, கிராம பகுதிகளுக்கு நான் செல்லுகிற போதெல்லாம் நான் தவறாது செல்லக்கூடிய இடம் எங்கே தெரியுமா? அரசு பள்ளி. அந்த பிள்ளைகளிடத்திலே போய் நான் உற்சாகப்படுத்துவேன், ஊக்கப்படுத்துவேன், உரையாடுவேன், உறவாடுவேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரெண்டு காரணம், அதற்கு மிக முக்கியமான காரணம் அரசு பள்ளிகள். இன்றைக்கு அது ஏழைகளினுடைய பள்ளி, ஏழைகளினுடைய கல்விக்கான கடைசி நம்பிக்கை. எனவே ஏழைகளை நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் என்கின்ற முறையில் நான் அங்கே செல்லுவேன். இன்னொன்று என்னவென்றால், இந்த பிள்ளைகள் தான் என்னுடைய தமிழை, இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார் தமிழை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் என்று பார்த்தால் எந்த எழுத்தாளரும் அல்ல, எந்த பேச்சாளரும் அல்ல, எந்த கவிஞரும் அல்ல, எந்த தலைவரும் அல்ல. இன்றைக்கு தமிழை இந்த பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். எனவே அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக நான் செல்லுவது உண்டு. நான் நாமக்கல்லிலே மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் ஒரு நாள் ஜமாபந்தி நடந்தது. அதாவது வருவாய் தீர்ப்பாயம் என்று சொல்லுவார்கள். வருடத்திற்கு ஒரு முறை வருவாய் கணக்குகளை சரி செய்யக்கூடிய பணியிலே மாவட்ட ஆட்சித்தலைவரோ, மாவட்ட வருவாய் அலுவலர்களோ, சாராட்சியர்களோ, கோட்டாட்சியர்களோ நாங்கள் சென்று இந்த கணக்குகளை பார்ப்போம். அப்பொழுது கிராம மக்கள், எளிய மக்கள் வருவார்கள். அவர்களுடைய மனுக்களிலெல்லாம் நாங்கள் பரிசீலித்து உடனடியாக உத்தரவு கொடுப்போம். அப்படி திருச்செங்கோடு மாவட்டத்தில் 2009 நான் அங்கே ஜமாபந்தி அலுவலராக இருந்த பொழுது நான் மனுக்களை வாங்கிக் கொண்டேன். மனுக்களை வாங்கிக் கொண்டிருக்கிற பொழுது நான் பார்க்கிறேன். அங்கே பார்க்கிற பொழுது அதிலே பார்த்தால் பெரும்பாலானவர்கள் 99% கையெழுத்தை ஆங்கிலத்திலே போட்டிருந்தார். கருப்பண்ண கவுண்டர் அவர் படித்தது 6வது, ஆனால் ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டார். ஆங்கிலத்திலே கையெழுத்து போட்டார். நான் பார்த்தேன். கருப்பண்ண கவுண்டரை கூப்பிட்டேன். எவ்வளவு நாளாக நீங்கள் மனுவை கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயா 3 வருஷமாக கொடுக்குறேன், பட்டா மாறுதலே தாசில்தார் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினச்சி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 3 வருஷமாக ஆனால் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்டிருக்கீங்க, தாசில்தார் என்ன தெரியுமா?
அவர் வந்து இது கருப்பண்ண கவுண்டர், நம்ம ஊர் கவுண்டர் இல்லை, இது வெள்ளைக்கார கவுண்டர் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி அவருக்கு ரொம்ப கோபம். அதனால தான் வெள்ளைக்காரருக்கெல்லாம் இங்கே என்ன பட்டா மாறுதல்ங்கிற மாதிரி வச்சுட்டாரு. நீங்கள் அதை நீங்கள் வந்து அப்படியெல்லாம் போட்டிருக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ என்னையா செய்யலாம்னாரு. கருப்பண்ண கவுண்டருங்கிற தமிழில் போடுங்க, தமிழில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். போட்டுடலாம்னாரு. சரி போடலாம், ஆனால் நீங்கள் வந்து எவ்வளவு நாளாக இதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 4வது 5வது படிக்கிறதுலேருந்து. இந்த வாத்தியார் தான் கெடுத்து விட்டது. இது ஒழுங்காக அப்போவே வாத்தியார் தமிழில் போட சொல்லி தான் பிரச்சனை இல்லை. இந்த பல வேலைகளை கொஞ்சம் வாத்தியார்களுக்கு எடுத்து விடுறாங்க. வாத்தியார் தான் ஆங்கிலத்தில் கையெழுத்து போட சொல்லி போட்டு அதுலேருந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. அப்போ வந்து ஒரு 45-50 வருஷமாக போட்டுக்கிட்டு. இப்போ உங்களுக்கு நெருக்கி 60 வயசாகுது. அப்புறம் 50 வயசு போட்ட பழக்கத்தை, ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்ட பழக்கத்தை ஒரு கையெழுத்து தமிழில் போட்டால் நீங்கள் திருந்த மாட்டீங்க. அதனால் நீங்கள் அப்படி உட்காருங்க, ஒரு 200 கையெழுத்தை தமிழில் போடுங்க. அப்போ தான் பழக்கத்தினால தான் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னேன். கருப்பண்ண கவுண்டர் வந்தார், உட்கார்ந்தார். இது மாதிரி ஒரு 50 பேரை 200 கையெழுத்து போட சொல்லி தமிழில் மாற்றி நம்முடைய இந்த ஆங்கில விவசாயிகள், ஆங்கில கவுண்டர்கள்லாம் அன்றைக்கி தான் நான் தமிழ் கவுண்டர்களாகவே நான் மாற்றேன். அதெல்லாம் மாற்றியாச்சு. உடனே எல்லாருக்கும் பட்டா மாறுதல் உத்தரவு போட்டாச்சு. இப்போ இந்த உத்தரவு வந்த அடுத்த நாளில் தினத்தந்தியில் ஒரு செய்தி, ஆங்கிலத்தில் கையெழுத்து போட்ட விவசாயிகளை தமிழில் கையெழுத்து போட வற்புறுத்திய மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு. இதை பார்த்துக்கிட்டு இருந்து ஓசூர்லேருந்து ஒருத்தர் எனக்கு எழுதுறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நீங்கள் நேர்மையானவர்கள் என்று எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் ஒருவர் தன்னுடைய கையெழுத்தை எந்த மொழியில் போடுவது என்பது அவர்களுடைய சுதந்திரம், அதிலே தலையிடாதீர்கள் என்று சொன்னார். சுதந்திரத்தினுடைய மேன்மையை